ஹலோ கைஸ். இது இந்த வீடியோ வந்து என்ன வீடியோண்டா, பிகினர் டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர். எப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு உள்ளே வர்றவங்க எஃப்எக்ஸ்லேருந்தோ எதுலேருந்தோ, இந்தியன் மார்க்கெட்லேருந்தோ எதுலேருந்தோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிற வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், அதை பற்றி தான். இட்ஸ் கோயின் பி அ லாங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 18 ஸ்லேட்ஸ் இருக்குது. ஆல்சோ ஐ ஹாவ் அ பிடிஎஃப் டூ. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டோ இல்லை இன்ஸ்டாலேயோ போட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா, இல்லைன்னா நான் எக்ஸில் போடுவேன். எதுக்கு வளப்பல், எக்ஸில் இல்லைன்னா இன்ஸ்டாவில், நான் ரெண்டுலேயுமே நான் பிடிஎஃப் போட்டு விடுறேன். இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன். வீடியோ கீழே நீங்கள் ஃபியூச்சர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வரும். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். முதல் என்ன, choose the right contract, understand the expiry, manage risk like a pro. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 3 months எக்ஸ்பைரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆயிரும். நீங்கள் ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுத்தால் NQ1 இருக்கும், இல்லைன்னா MNQ1 இருக்கும். அந்த சார்ட்டில் நீங்கள் டேரெக்டாகவே ட்ரேடிங்கில் பஞ்ச் பண்ணலாம். ட்ரேட் லாக்கை சைன் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் வந்து கான்ட்ராக்டில் போய் என்ட்ரி விழுந்துடும். அந்த தான் அங்கே இருக்குது. மொத்தமாக இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்க போகுதுன்னா, வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ஸ்டாக்ஸு அண்டு ரிஸ்க் ப்ரொஃபைலு, மேஜர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஹார்ஸு, ஸ்டாண்டர்டுக்கும் இதுதான் முக்கியமானது. இந்த 3 இது முக்கியமானது. MNQ, இந்த டிக் ப்ரைஸு, இந்த மொத்தம் இந்த 4 டாபிக் முக்கியமானது. அப்புறம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி தேவையில்ல, கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் தேவையில்ல. அப்புறம் இந்த 2 டாபிக் முக்கியமானது. கோரிலேஷன் பிட்வீன் மார்க்கெட்ஸு, இது இப்போ தெரியணும். இது அப்புறம் தான் எடுத்தோன்னே தெரியணும் அவசியம் இல்லை. OI பர்சனல் ட்ரேட் என்கோ அது சொல்கிறேன். பிகினர் மிஸ்டேக் அது பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் வித் மீ. இப்போ வந்து நம்ம நேராக முக்கியமான டாபிக் கொண்டு போயிடுவோமா. வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் இட்ஸ் ஆல் அபவுட் என்னோடது. இதில் தப்பு இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி இருக்குது, எல்லாத்துக்குமே ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது. ஏன்டா உங்களால் டேரெக்டாக ஒரு இதை பை பண்ணவோ, இப்போ நான் நிஃப்டியோ இல்லை நாஸ்டாகவோ பை பண்ணோன்னா உங்களுக்கு $25,000 $60K அந்த மாதிரி தேவைப்படும். $6K அந்த மாதிரி தெரியும். ஒரு கான்ட்ராக்ட் ES பை பண்ணோன்னா $7K இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் $75K கொடுத்து டேரெக்டாக ஒரு நிஃப்டியை நாஸ்டாக் வாங்குற போதெல்லாம் நீங்கள் லிவரேஜ் யூஸ் பண்ணியோ ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இது பண்ணாது. இதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம நேரம் அங்கே போயிடும். மேஜர் ஃபியூச்சர் மார்க்கெட் வந்துட்டு நான் என்னென்ன ட்ரேட் பண்ணுவேன்டா, நாஸ்டாக் ட்ரேட் பண்ணுவேன், கோல்டு ஃபியூச்சர்ஸ் இது ரெண்டு ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு S&P ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்லோ மார்க்கெட்டு, உங்களால் ரிஸ்க் ஈஸியாக இது பண்ணிக்கிற முடியும். ஆனால் நாஸ்டாக்கும் ட்ரேட் பண்ணலாம். வாலட்டிலிட்டி நாஸ்டாகில் தான் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே இஃப் யூ ஆர் அ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர், ஆஃப்டர் 9:30 ட்ரேட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 9:30 to 11 PM 11 AM 9:30 AM 11 AM இந்த தான் பீக் ஹார்ஸு. இதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாகவும் 2 டிக்கு தான் இருக்கும். 1 டிக்கு 2 டிக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். ப்ளஸ் ப்ரைஸும் சூப்பராக மூவ் ஆகும். ஸோ அந்த டைமை மட்டும் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கும் மேக்ரோக்கும். இது வந்து அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணது. கான்ட்ராக்ட் பை பண்ணுறது, இது அமௌண்ட் நிறையா வேணும்டா எல்லாம் டைரெக்டாக பை பண்ண, அதுக்கு ஃபியூச்சர்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஏன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன் முன்னாடி. ஒவ்வொரு ஸ்டாக்காக பிக் பண்ணி பை பண்ணுறதுக்கு நம்ம சிரமமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த சிரமத்தை குறைக்கிறது தான் டாப் 100 ஸ்டாக்ஸும் டாப் 500 ஸ்டாக்ஸும் க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா, அந்த இதை நம்ம பை பண்ணுறதுக்கு தான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு. இதுதான். அதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக $25,000 கொடுத்து வாங்க முடியாதுன்றக்காண்டி தான் MNQன்றது ஒன்று க்ரியேட் பண்ணது.
ஓகேங்களா? இருங்க கைஸ், ஒரே ஒரு நிமிடம். 1 மினிட் 1 மினிட் 1 மினிட் 1 மினிட் கைஸ். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களால் டைரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் வாங்க முடியாதுன்றக்காண்டி தான் எம்என்கியூவாக ஒரு கான்ட்ராக்டை, ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்டை 10ஆ உடைச்சாங்க. அந்த தான் மைக்ரோ கான்ட்ராக்ட். இப்படி தான் வந்துட்டு கிரியேட் ஆனது. இன்னும் இது இன்டெப்த்தாக போகும். அவ்வளோ நீங்கள் அது வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் வந்து எல்லாரும் எம்என்கியூ ட்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு 25,000 25,000 ஒன்று போனால் என்கியூவில் $20 ப்ளஸ் ஆகும். எம்என்கியூவில் $2 தான் ப்ளஸ் ஆகும். சிம்பிள், ஒரு ஜீரோ தான். ஜீரோ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த இருக்குல்ல, பிகினர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் வித் அ மைக்ரோ கான்ட்ராக்ட்ஸ் லெட் யூ ப்ராக்டிஸ் எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு இதில் ஈஸியாக லாட்டை கால்குலேட் பண்ணிடலாம். பேசிக் நீ உங்களுக்கு எதுவுமே என்னமே தெரிலையா, சிம்பிளாக 5 எம்என்கியூவை தாண்டவே தாண்டாது. 5 எம்என்கியூ எங்கே ட்ரேடு வந்தாலும் உங்களுக்கு 5 எம்என்கியூ அடிங்க, அவ்வளோதான். 5 எம்என்கியூ ஏன்டா 5 எம்என்கியூ அடிச்சிங்கன்னா 10 ஹேண்டில்ஸ் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 25,000 25,010 போச்சுன்னா $100 உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். 5 மூவ் ஆனால் $50, 10 மூவ் ஆனால் $100, அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர்லேயே வந்துடும் 5 எம்என்கியூ போட்டு ட்ரேட் பண்ணும்போது. அப்போது நீங்கள் 5 எம்என்கியூ போட்டு ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் கால்குலேட் பண்ணிட முடியும். இந்தா போட்டிருக்கு பாருங்க, 25 பாயிண்ட்ஸு உங்களுக்கு ஃபேவராக மூவ் ஆனால் ஒரு என்கியூவில் வந்துட்டு $500 ப்ராஃபிட் வரும். ஆனால் எம்என்கியூவில் வந்து ஒரு எம்என்கியூ போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது? 50 தான் போகும். அதுக்கு தான் எம்என்கியூ ட்ரேட் பண்ணுங்க. இப்போ 5 எம்என்கியூ போட்டிங்கன்னா $250, இதுலேருந்து பாதி தான், $250 தான் வரும். ஸோ 5 எம்என்கியூ இட்ஸ் அ பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். எம்என்கியூ ஒரு 2-3 தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் வந்துட்டு நான் ரொம்ப இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஆல்ரெடி நான் ரொம்ப நாச்சு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளோ விருப்பம் இல்லை. நான் அதனால் முக்கியமாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து அதில் இப்போ சொன்னது தான், அது இன் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இந்த இருக்கு பாருங்க, 3 மாதமாக பிடிச்சாங்க. முன்னாங்க 12 எம்என்கியூ அதுக்கடுத்து இந்த இது இருக்கும். எம்என்கியூ எம்என்யூ இந்த இருக்கு பாருங்க, என்கியூ என்கியூ ஜெட்டு, அதுக்கப்புறம் இயர் இருக்கும். இந்த ஊடால இருக்கிறது வந்துட்டு எந்த மந்த்து கான்ட்ராக்டுன்றது. இப்போ நீங்கள் வந்துட்டு மிட்டில் இப்போ வந்து நம்ம இது ஜூனா, அப்போ வந்து நம்ம ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். தான் இருக்கும், எம்என்கியூ எம்என் இருக்கும், இல்லை என்கியூ எம்என் இருக்கும். 2026 நீங்கள் கரெக்டாக ஆகஸ்டோட மிட்லேருந்து செப்டம்பர் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் இது தேவையில்ல. இது வந்து இவங்களுக்கு தான், எப்படி சொல்கிற, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கான்ட்ராக்ட் ரோல் ஓவர் தெரியும். ஹவு டு ஐடென்டிஃபை ஆக்டிவ் கான்ட்ராக்ட், சிம்பிளாக நீங்கள் போயிட்டு கரண்ட்டாக ட்ரேடிங்கில் வந்துட்டு இருங்க, நான் காமிக்கிறேன்டா. ட்ரேடிங்கில் போயிட்டு இங்கே போங்க, ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, எம்என்கியூன்னு அடிங்க. இங்கே வருதா? இது 1, இது வந்து கண்டினியூஸ் சார்ட்டு. இதில் இந்த 1 எடுத்துருங்க. இப்படி கிளிக் பண்ணும்போது கரண்ட் மந்தோட கான்ட்ராக்ட் வந்துடும். செப்டம்பர் கான்ட்ராக்ட் இருக்குது பாருங்கள். கரண்ட்டாக யூ தான் வால்யூம் அதிகமாக இருக்குது, அப்போ செப்டம்பர் கான்ட்ராக்ட்.
ஏன்னா ஜூலை மிட் ஆயிடுச்சு, ஜூலை மிட்டை தாண்டிடுச்சு. அப்போ செப்டம்பர் கான்ட்ராக்டில் தான் வால்யூம் இருக்கும். அப்போ அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் சர்ச் பண்ணோடனே எடுத்தோடனே எந்த மந்தோட கான்ட்ராக்ட் வருதோ அதுதான் பெஸ்ட்டு, அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்துட்டு ஈஸியஸ்ட் வே இதெல்லாம் லார்ஜ் சீரிஸ் கால்குலேட்டரு, அதான் இப்போ சொன்னேனே ஒரே இதுதான். கோஆர்லேஷன் பிட்வீன், இதுதான் மேட்ரு. ஏன் வந்துட்டு வெரி ஹைச்சா இருக்கு போத் என்கியூலையும் யூஎஸ்லையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் சேம் ஸ்டாக் தான் லிஸ்ட் ஆகிருக்கும். அதனால தான் இதில் வந்துட்டு கோஆர்லேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க, ஏன்டா இது வேறு கம்பெனி, இது பேங்க் ஸ்டாக்ஸு. அந்த இதெல்லாம் என்கியூல லிஸ்ட் ஆகிருக்க முக்காசி ஸ்டாக் தான் இஎஸ்லேயும் லிஸ்ட் ஆகிருக்கும், இஎஸ்ல லிஸ்ட் ஆகிருக்க தான் முக்காசி என்கியூல லிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் ஹை கோஆர்லேஷன் இருக்கும். அதுக்கு தான் அதை யூஸ் பண்ண சொல்கிறது. பிக் டெக் என்கியூ இந்த அவங்க தான் மேஸ்டராக இருக்க ஒய்த கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து எதுக்கு தேவைப்படும்டா, மேட்ரிக்ஸ் ப்ரோ வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் அவர் லைவில் எப்போயாச்சும் வீக்கெண்ட் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து 9:30க்கு தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஓப்பனுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரைஸ் இங்கே தான் எக்ஸ்டிமேஷன் ஓப்பன் வந்து காமிச்சிருக்கும். நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 9 o'clockலேருந்தே ஒரு ஆரஞ்ச் லைன் வந்து மேலே கீழே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆரஞ்ச் லைன் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் 9:30 எங்கே போய் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், கிட்டத்தட்ட ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆனால் இது டூ ரிஸ்கியாகவும் இருக்கும். உங்களால் சம்டைம்ஸ் 2 பேர் சப்போர்ட் பண்ணி 2 ஸ்டாக் சப்போர்ட் பண்ணியிருக்கும், 2 ஸ்டாக் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும், அப்போ டோச்சி கேண்டில் ஆயிரும். ஸோ அது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இது வந்து இதுக்கு தான் நான் அதை வச்சேனே, கனெக்ஷன்ஸ் மேட்டர் வந்து இந்த இது வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும். சிம்பிளாக நீங்கள் ஓப்பன் வந்து இங்கே தான் போகணுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு ஓப்பன் வந்து நான் வச்சுருப்பேன். அப்போ நான் இதில் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் வந்து முன்னாடி வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு வந்து எங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, மேட்ரிக்ஸ் டிஸ்கார்டில் தான் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை நாங்கள் வச்சு இதை வச்சுலாம் ட்ரேட்லாம் பண்ணிக்கிட்டோம். ஒய்ஐ ட்ரேட் என்கியூ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டைரக்ஷன் ஐசிடி வந்து க்ளீனாக ஒர்க் ஆகும். என்னோட மாடல்லாம் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். 80MP03 நான் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து ஃபயராக இருக்கும். பிகினர் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவீங்க, கான்ட்ராக்ட் தெரியாமல் என்ட்ரி எடுப்பீங்க, ஓவர் லிவரேஜிங். அதுதான் ஸ்டாப் லாஸ் வைக்க மறந்துட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லாஸ் ஆகும் கைஸ். ஸ்டாப் லாஸ் தான் மெயினே. இப்போது நீங்கள் பையே எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் விட் பி ஏ செல் ஸ்டாப். டிபி வந்து செல் லிமிட்டில் இருக்கும். செல்லை எடுத்தால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து பை ஸ்டாப்பு, டிபி வந்து பை லிமிட்டு. இதை மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து இழுத்து விட்றாப்புல வேணும்னா நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் எக்ஸ். இல்லைன்னா டீப் சார்ட் யூஸ் பண்ணணும். ட்ரேட் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா பை ஸ்டாப் செல் ஸ்டாப் தான் வைக்கணும். குயிக் ரெஃபரன்ஸு இது பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு எந்தெந்த இது எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஒரு பாயிண்ட் ட்ரேடானா எவ்வளோ இது போட்டிருக்கோம். இது வந்து கான்ட்ராக்டு கோடு, ட்ரேடிங் ஹார்ஸு. இதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டு ட்ரேடிங் ஹார்ஸ் வந்து இதுதான். இப்போ இதுதான் கார்லேஷன் வந்து இதுதான். இதை மட்டும் பாருங்கள், ஒய்எம் சேர்த்துக்கிறாதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் ஒய்எம் பார்க்குறது. தேங்க்யூ ஃபார் இது வந்து ஸ்கேன் பண்ணால் வராது, நீங்கள் இதை யூஸ் பண்ணி இது வருங்க. இதை மட்டும் மாற்றணும். ஆமாம், இது மட்டும் கிடையாது. அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டு ஃபீச்சர்ஸில் வந்து வாங்கினீங்கன்னா என்கிட்ட வந்து கோட் இருக்குது, யூஸ் கோட் SRI. ப்ளூ கார்டியன்லையும் லூசிலையும் ஃபீச்சர்ஸில் இருக்குது. வாங்கினீங்கன்னா என் கோடு யூஸ் பண்ணி வாங்க. மிக்க நன்றிகள். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. நான் வந்து அவ்வளோ இன்டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல, லைட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லார்ஜ் சைஸ் இன்னும் டீட்டெயிலாக வேண்டாம், இந்த பிடிஎஃப்பில் எல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்டா இந்த வீடியோ முக்கால்வாசி எதுக்குண்டா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவர் வாங்கி பண்டிலாக வாங்கி லாஸ் பண்ணிட்டார், லார்ஜ் சைஸ் இதெல்லாம் தெரியாமல். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவே எனக்கு தோணுச்சே போடணுண்டு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஓகே கைஸ், பை கைஸ், வில் சி நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு இஃப் இட்ஸ் கம்ஃபர்டபுள் வித் மீ ஐ வில் மேக் அ வீடியோ. எனக்கு அந்த வீடியோ போடணும்னு தோணுனா நான் போடுறேன், இல்லைன்னா இல்லை, போட மாட்டேன்.